milk. அப்பொழுது நம்ம 1 லிட்டர் தேவனுடைய ராபோஜனத்தை நம்ம புசித்தா கூட அது நீங்க ஒண்ணும் நடக்காதுங்க. I see people do this. பாருங்க நம்ம சில ஜனங்கள் அப்படி கூட செய்யறாங்க. Last moment little. கடைசி சாகர நேரத்துல ராபோஜனம் கொடுத்துருவாங்க. It will not work. அப்படியாக அது வேலை செய்யாது. It will never work. அது வேலை செய்யாது. With obedience and reverence. பாருங்க கீழ்ப்படிதலோடு தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள். Remembering our Lord. கர்த்தரை வாரந்தோறும் மாதந்தோறும் நினைவு கூறணும். Being partaker with all the saints. எல்லா தேவ பிள்ளைகளோடு நாம் ராபோஜனம் ஐக்கிய பெறணும். Lifting the name of the Lord. ராஜாவுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கது. And when we are partaking it, நாம் எல்லோருமே ஒருமனமாக நாம் அதை எடுக்கும்போது we are in the feast of the Lord. ஆண்டவருடைய அந்த ராபோஜனத்துடைய பண்டிகையை நாம் We are சேருகிறோம். in the table of the Lord. ஆண்டவருடைய அந்த மேஜையில நாம் அமர்கிறோம். It cannot be very idly and separated. பாருங்க நாம் தனித்துவமாக நாம் செப்பரேட்டாக இருக்க That will முடியாது. not be the goodness for God. ஆண்டவருக்கு அது நல்லதாக இருக்காது. So if you haven't taken it, நீங்க எடுக்கலன்னு சொன்னா, if you are having bad habits, ஒருவேளை நமக்குள்ள தவறான பழக்க தோஷங்கள் இருக்குதுன்னு சொன்னா, submit this morning towards our Lord. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே நான் ஒரு பாவி, இந்த பாவியை நீங்க மன்னித்து இந்த ராபோஜனத்தை கை வைக்க எனக்கு கிருபையா மாற்றுங்க. And ask surrenderance. ஆண்டவர்கிட்ட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். He is gracious to forgive us. அவர் தாமே இரக்கமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா நோய் உடல்களும் பாவங்களை மன்னிக்க. And he can take part in the communion. நீங்க இந்த ராபோஜனத்துக்குள்ள தைரியமாக கையை வைக்கலாம். So let's close our eyes. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Ask our Hosanna. ஆண்டவரை பார்த்து நாம் ஹோசானான்னு சொல்லி ஜெபிப்போம். Let's pray. Everyone pray. எல்லோரும் ஜெபிப்போம். There is a need of the church this morning. இந்த காலவேளையில நம்ம எல்லோருக்குமே ஒரு தேவை இருக்குதுங்க. You all are prayer supplications. நமக்கு எல்லோருக்குமே ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்குதுங்க. We ask our Hosanna. நாம் ஆண்டவரை பார்த்து ஹோசானான்னு சொல்லி ஜெபிப்போம். We ask the Lord. நாம் ஆண்டவரை பார்த்து சொல்வோம். Thank you for coming for me. ஆண்டவரே இந்த நாள் நீங்க வந்ததுக்காக நன்றி ராஜா. Thank you for coming into my life. என்னோட வீட்ல என் வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி. Thank you for saving me, O Lord. ஆண்டவரே என்னை நீங்க ரட்சித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, thank you for writing my name in the book of Lamb. ஜீவ புஸ்தகத்துல என்னோட பேர் எழுதுறதுக்காக நன்றி Thank you ஆண்டவரே. for all the goodness. எல்லா நன்மைக்காக நன்றி. Thank you for everything what you have showcased upon my life. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இதெல்லாம் வெளிப்படுத்தினீரோ அதுக்காக நன்றி. Thank you for the blessings, O God. இந்த காலவேளையில உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. Thank you for the good house. ஆண்டவரே நல்ல வீட்டுக்காக நன்றி. Good family. நல்ல குடும்பத்துக்காக, Good husband. நல்ல கணவனுக்காக, Good wife. நல்ல மனைவிக்காக, Beautiful children. நல்ல அழகான பிள்ளைகளுக்காக, Good job. நல்ல வேலைக்காக, All the necessary needs in my home. ஆண்டவரே வீட்டின் எல்லா தேவைகளுக்காக, Thank you for the vehicles. ஆண்டவரே வாகனத்துக்காக, Thank you for the newly added people in my home. என் வீட்ல புதுசாக வந்திருக்கிற நல்ல ஜந்துகளுக்காக நன்றி. Thank you for blessing the new children. ஆண்டவரே பிள்ளை இல்லாதவர்களுக்கு தேவனை கர்த்தர் புது பிள்ளைகளை தந்து நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக Thank you நன்றி. for giving me a new husband. ஆண்டவரே இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும்படியா ஜெபிக்கிறேன். Lord, thank you for going to give me a wife. ஆண்டவரே ஒரு நல்ல கணவனையும் நல்ல ஒரு மனைவியை நீங்க தரமுடியா ஜெபிக்கிறேன். Lord, thank you for going to give me a new job. ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை கொடுக்க போகிறதுக்காக ஜெபிக்கிறேன். Lord, thank you for going to bless me at my job. ஆண்டவரே என்னோட வேலை ஸ்தலத்துல நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாம பிரார்த்தனை Thank you for செய்கிறோம். going to promote me at my job. என்னுடைய ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை தர போகிறதுக்காக Lord, thank you for going to increase my salary. ஆண்டவரே என்னோட salary ஆண்டவரே நீங்க ரெட்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for blessing my job of business. ஆண்டவரே என் பிசினஸ் மார்களுக்காக அவருடைய ஊழியர்கள் இன்னும் ரெட்டிப்பாக நீங்க ஆசீர்வதிக்க பெருக செய்ய போகிறீர்கள். More clients of God. இன்னும் நல்ல கிளையண்ட் மார்களை கொண்டு வர போகிறாங்க. Clients of God. நல்ல கிளையண்ட்ங்க வரணும் ஆண்டவரே. Thank you for blessing my boss. ஆண்டவரே என்னோட பாஸ்ஸுக்காக ஜெபிக்கிறேன். Thank you for putting a favor upon my life in his eyes. ஆண்டவரே நான் வேலை செய்கிற அந்த வீட்டு எஜமானர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் தயவும் அவருடைய கண்களை கடுக்கும்படியாக நீங்கள் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for giving me good health and good Lord, without the Lord. ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வசதி வாய்ப்புகளும் செல்வத்தை நீங்க தந்ததுக்காக நன்றி. There are so many things to thank the Lord. இந்த காலவேளையில கர்த்தருக்கு எண்ண முடியாத நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். For all your blessings. ஆண்டவரே ஜனங்க மேல அளவற்ற ஆசீர்வாதத்தை நீர் போல பாயும்படியாக ஜெபிக்கிறேன். Let the king ride on the king. ஆண்டவரே இந்த ராஜானவர் இந்த ஜனங்க மேல ஆண்டவரே நடந்து வரும்படியா பிரார்த்திக்கிறேன். Let him walk and come. ஆண்டவரே இந்த ஜனங்க மேல நீங்க நடந்து வாங்க. May be blessed. அவருடைய நாமம் மகிமைப்படுத்தட்டும். Oh, you are somewhere lost. ஆண்டவரே நாங்க எங்கேயோ தொலைந்து போனவர்களாக இருந்தோம். You are the daughter and the son of God. ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக குமாரன் குமார்
Devil is put into shame. பிசாசான வெட்கப்பட்டு I கொண்டிருக்கிறார். command all the spirit of darkness to come. ஆண்டவரே எல்லா பிசாசின் ஆவிகளை நாம் உடைக்கிறோம். In the name of Jesus. உடைக்கிற இயேசுவின் All நாமத்தினால் the losses and failures. எல்லா மாந்திரிக ஆவிகள் பிலிசுனை கட்டில் லாசில உடைக்கிறோம். All the disturbing minds and depressions. எல்லா மன அழுத்தங்கள் சோர்வின் ஆவிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கிறோம் In the ஆண்டவரே. name of Jesus. இயேசுவின் In நாமத்தினால் the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் I loosen all the chains of locks. எல்லா கட்டில உடைக்கிற Break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் Break it in the name of Jesus. எல்லாத்தையும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால் Break it in the name of Jesus. உடைக்கிறமானவர் அக்கினி Set free. விடுதலாக்குங்க Liberty upon your lives and families and jobs. Glory. விடுதலை குடும்பத்துல விடுதலை வாழ்க்கையில விடுதலை ஆண்டவரே. கட்டப்பட்ட கட்டுகளை சங்கிலிகளை அவுழ்க்கமான Delayed blessings come upon your lives. தாமதமான ஆசீர்வாதங்கள் Delayed blessings knock on your doors. தாமதமான ஆசீர்வாதங்கள் Let it come and search of you. உங்களை தேடி அந்த ஆசீர்வாதங்களுடைய வாசலை Let blessings come. கரங்களை தட்டி சொல்லுங்க உங்க ஆசீர்வாதங்கள் உங்க வாசலை தேடி வரட்டுங்க. It should come on this weekend month. இந்த மாசத்திலே வரணும் இயேசுவின் நாமத்தில். This weekend month. இந்த வாரத்திலே வரணும் இயேசுவின் நாமத்தில். Promotion should not. ப்ரமோஷன்கள் உங்களை தேடி வரட்டும். All the loans should be sanctioned. உங்களோட லோன்கள் பணத்தின் நெருக்கடிகள் இந்த மாதம் நிவர்த்தியாகுது இயேசுவின் நாமத்தில். Oh, bless the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு Bless the மகிமை. name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு No மகிமை. one should be silent in the house of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் யாருமே மௌனமாக He இருக்காது. is moving in His presence. இந்த காலையில அசைவாடி The King கொண்டிருக்கிறார். is moving. ராஜாதி ராஜ எருசலேமில் அசைவாடி கொண்டிருக்கிறார். I see the presence of the Lord is moving and touching people. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவனுடைய பிரசனம் தொட்டு கொண்டிருக்கிறது. Bless the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. He is worthy this morning. இந்த காலையில அவருக்கு மகிமை. He is worthy. அவருக்கு மகிமை. All the chains are going to be in joy and fame. எல்லா வெட்கம் அவமான துக்கம் கண்ணீர் எல்லாம் களிப்பு சந்தோஷம் நீருற்று அவர் மாற்ற போகிறார். Put your voices higher. உங்களுடைய சத்தங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. Put your voices higher. உங்களுடைய சத்தங்களை எங்கும் வானத்துக்கு நேரம் உயர்த்தப்படட்டும். Shout at Jesus. கனத்தோடு பெருமையோடு சொல்லுங்க என்னுடைய ஏசப்பா. Shout at Jesus. அந்த ஏசப்பாவுடைய நாமத்தை கூப்பிடுங்க. We are making history alive. நாம் எல்லோருமே வரலாறு மறுபடியாக 2025 ஆண்டுல நாம் செய்ய போகிறோம். We are making Jesus alive. மறுபடியாக இந்த 2025 ஆண்டுல ஏசப்பா உயிரோடு நாம் வரவேற்க போகிறோம். He is my King and Lord. அவர் என்னுடைய ராஜாவாக Oh, He came down. அவர் எனக்காக இறங்கி வந்தார். What a good God. என்ன ஒரு மகிமையின் What தேவன். a good Savior. என்ன ஒரு ரட்சகர். What an exalted Lord. என்ன ஒரு மென்மையான தேவன். What a faithful Lord. என்ன ஒரு உண்மையான தேவன். What a loving God. என்ன ஒரு நேசிக்கிற தேவன். Whom we worship. ஓ நான் ஆராதிக்கிற தேவன். He's a beautiful God. அழகானவர். With all of our hearts. என்னோட முழு இருதயத்தோடு With all of our mind. என்னோட முழு சிந்தனையோடு With all of our soul. என்னோட முழு இருதயத்தோடு Let me say we love you, Jesus. ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். We love you, Jesus. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Tell them we love you, நாங்கள் Jesus. உம்மை நேசிக்கிறோம். We love you, உம்மை Jesus. நாங்கள் நேசிக்கிறோம். You're beautiful. நீங்க அழகான, You're wonderful. நீங்க சிறந்த, You're mighty. நீங்க You're பராக்கிரமம், glory. நீங்க மகிமை, You're awesome. நீங்க அழகானவர். Undescribable God. நீங்க ஆண்டவரே உம்மை நாங்கள் எந்த வார்த்தை வைத்து உங்களை வர்ணிக்க முடியும்? You're the highest person in my life. எங்க வாழ்க்கையில நீங்க தான் ஆண்டவரே பெரியவர் ராஜா. You're the highest person in my life. நீங்க தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பெரியவர். There's no greater than you. ஆண்டவரே உம்மை தவிர்த்து வேறு யாரும் No பெரியவர். one can take your place. உங்க இடத்தை வேறு யார் It எடுத்துக்கொள்ள? is all about you. உங்களை பத்தி தான் ஆண்டவர். My Lord and my Savior. என் ரட்சகரே, என் மீட்பரே, My Lord and my Savior. என் ரட்சகரே, என் மீட்பரே, You're the portion of my life. என் வாழ்க்கையின் பகுதி ஆண்டவர். All I have is you. எல்லா ஆண்டவரே நடத்திருக்கு நீங்க மட்டும். All I have is you. என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான். More than my husband. என் கணவனை More காட்டி, than my wife. என் மனைவியை More காட்டி, than my என் parents. பெற்றோரை More காட்டி, than my kids. என்னுடைய பிள்ளைகளை It's காட்டி, all you given, oh God. நீங்க தான் தந்தை. You given, oh God. நீங்க தான் You're everything for me. நீங்க எல்லாவற்றுக்கும்
எல்லாவாக As இருக்கிறது. prophet Jeremiah says, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னவனது you have known me before I was conceived in my mother's womb. ஆண்டவரே நான் என் தாயின் வயிற்றில பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. You are such a good God. நீங்க நல்ல தேவன். You know about me everything, O Lord. நீங்க முற்றிலும் அறிந்திருக்கிறீங்க. I thank you and bless you this morning. இந்த காலையில உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். We give all the glory. எல்லா மகிமை In செலுத்துகிறோம். Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தினாலே. Put your hands, put your hands. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. உற்சாகமாக உற்சாகமாக. Thank you, thank you, thank you, thank you. Thank you ஆண்டவரே, 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 thank you ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே. We want to thank God. We want to thank God. We want to thank God. Rabba leve shuru nonostoro bukira nantarabo. Rabba kabaranante rebe udanante rebe shara rabante rabba. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. நீங்கள் சிறந்தவர் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர் ராஜா. ஒருபொழுதும் மாறாதவர் ஆண்டவரே. மாசற்ற உள்ளவர் ஆண்டவரே. நீதி நியாயாதிபதி தகவலே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகவலே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. Nice to be in the house of God. அவருடைய ஆலயத்தில் இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய குருத்தோள்கள் என்னங்க ஏசப்பாவுடைய அடையாளத்தின் சின்னமாக உங்களை மாற்றும் சொல்லி வீட்டு வாசல்கள்ல என்னங்க அந்த சிலுவையின் தோரங்கள் என்னங்க பிசாசு ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பங்கத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வீக். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீக். ரொம்ப விசேஷமான ஒரு வாரம். தேவனுக்கு கர்த்தர் தாமே என்னதுங்க அவருடைய வருகை எப்படி ஓசானான்னு இருக்கிறதோ என்னதுங்க அவருடைய இரண்டாவது வருகை மாரநாத்தான்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை யார் வீட்டில் கூட்டுங்க? டியூஸ்டே 2 பேர் கை தூக்குறீங்க. ஷிபா சிஸ்டர் அஞ்சு கோடி சரி பேசிட்டு சொல்லுங்க. வேலைக்கிழமை யார் வீட்லீங்க? தேர்ஸ்டே நம்முடைய சரளா சிஸ்டர் வீட்டில் கூட்டம் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே வந்துட்டு 8 மணிக்கு வந்துட்டு பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 8 மணிலேருந்து 9 மணியில 8:45 பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும். ஸோ தயவுசெய்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக வாரம் வாரம் வந்துட்டு பேப்டிசம்காக ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். அவரால் முடியல. ஆனால் ஐயா வந்துட்டு ஒவ்வொரு வாரம் என்னதுங்க அவருடைய அவ்வளவு வயதுல கூட எப்படியாயிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் ஏற்றணும்னு சொல்லி அவர் என்கிட்ட போன்ல சொன்னார். என்னால வர முடியல, நடக்க முடியல மேலன்னு சொன்னாரு. ஆனாலும் என்னதுங்க அவருக்குள்ள ஒரு ஆவி உற்சாகப்படுத்தி வந்துட்டு இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற இந்த வருஷத்தோட டீம் அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். அருமையான ஊழியம் கிட்ட 41 வருஷத்துடைய அனுபவம் என்னதுங்க அவருடைய ஞானஸ்தானத்தை என்னதுங்க உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த ஃப்ரைடே 8 மணிலிருந்து 9 மணிக்கு பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. 9 மணிலிருந்து 12 மணி from 9 to 12:30 7 வார்த்தைகள் என்ன இருக்க போதுங்க பேசப்பட போகிறது. கர்த்தருடைய விசேஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இந்த வாட்டி வந்துட்டு குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்காக நிறைய பேர் பாடுகிறவங்க இருக்கிறாங்க. சகோதரர் ஞான பிரகாஷ், சகோதரர் கார்த்திக், ஜானிஸ் மற்றும் சிஸ்டர் கோகிலா, சிஸ்டர் அமு வெங்கடேஷ் அவர்கள், அவினாஷ், சூர்யா, சந்துரு, தருண், டெனிஸ் பாட போகிறாங்க. ஏனோக் அமுதா சிஸ்டர் அவர்கள் பாட போகிறாங்க. ஏசுமணி எபனேசர் அவர்கள், சிஸ்டர் ஜாக்லின் ஜாய் மற்றும் லிட்டில் ஜான் அனிதா அவர்கள், மறுபடியாக சகோதரர் ஆரோன் கோமதி, சிஸ்டர் சித்ரா ரஜினிகாந்த் அவர்கள், சகோதரர் ஷாம் பானு அவர்கள் பாட போகிறாங்க. மற்றும் பியூலா, சகோதரர் பீட்டர் மற்றும் சகோதரி அனுசயா மாரப்போடைய பசங்க ஃபேமிலியா பாட போகிறாங்க. சிஸ்டர் தேவி, ராஜசேகர், சிஸ்டர் ஏஞ்சல், எஸ்தர் மற்றும் ஜாய் மற்றும் சிஸ்டர் கானவி மற்றும் ரேணுகா மத்தையாஸ், சோ பஸ்லி, ஜெனிஃபர் அவர்கள் பாட போகிறாங்க. ஏறத்தாழ கிட்ட 20 பேர் மேல ஆளுக்கு 3 பாட்டு கொடுத்தா கூட 7 பேருக்கு என்ன ஆச்சுங்க கரெக்டா முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, ரொம்ப அவளோட வாங்க. we going to go for a live streaming போக போகிறோம். நீங்க பாடுகிற பாட்டு
நானா வித்தியாசமான தேசங்களை போய் சேர போகிறது. அது மட்டும் இல்லாத இந்த வாரம் வந்துட்டு மோஃபி குளோபல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல, ஏன்னா போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஸோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல சபைகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன்லைன்ல. ஸோ அதோட மெயின் அட்வைசரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் நைஜீரியா அண்ட் கீனியா, உகாண்டா, ஸோ இந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 7 வார்த்தைகளை பேச போகிறாங்க. அது ஆன்லைன்ல. அது என்னோட ஃபேஸ்புக்ல நீங்க டியூன் ஆகலாம். ஸோ இந்த ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா நேம் ஆஃப் ஜான் பிலிப் மேனுவல்னு சொல்லி என்னோட ஃபேஸ்புக்ல நீங்க கனெக்ட் ஆகலாம். முடிஞ்சா நான் வந்துட்டு அதை ஸ்ட்ரீமிங் பண்ண யூடியூப்ல எல் ஷடாய் மிஷன் சர்ச்னு சொல்லி ஸ்ட்ரீமிங் பண்ண நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமோட ஐடி அப்பாஸ்டல் ஜான் பிலிப் மேனுவல்னு சொல்லி சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன் நான். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ரீசன் சர்ச். I don't go run on reels பார்த்துட்டு உட்கார மாட்டேன். I don't waste my time in those things. But இன்னும் எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், இன்னும் நிறைய எப்படி பண்ணலாம்னு சொல்லி we are talking. நாங்க நிறைய இடத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேனர்ஸ்ல ஒர்க் பண்றோம். நேற்று தினம் கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபரிங் கவருக்காக லிட்டில் ஜான் சகோதர ஆரோம் பாஸ்டர் அவர்கள் என்னதுங்க அவர்கள் எல்லாம் வந்து சகோதர ஆண்ட்ரூ ஜான்சன் நாங்கெல்லாம் வந்து நேற்று உட்கார்ந்து ஒர்க் பண்ணோம். பேண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஆங்கில ஒரு விஷயம் நாங்க சர்ச்ல சேர்ந்துட்டு இருக்கிறோம். நேற்று தினம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சந்துரு, தருண் அண்ட் சாம், சூர்யா, மோகன். ஸோ தேங்க்ஸ். எங்க சர்ச் வந்து நேற்று கிளீன் பண்ணாங்க பசங்க. அந்த வெள்ளம் செய்யும் போது அது ஒரு பெரிய எங்களுக்கு என்னவா இருக்குதுங்க, ஹாப்பியா இருக்குது. கர்த்தர் மென்மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஸோ இந்த குட் ஃப்ரைடேக்காக சகோதரர் டேவிட் ராஜ் கிருஷ்ணா அவர்கள் மோர் பானகா இவைகளெல்லாம் அவர்கள் செய்ய போகிறாங்க. சிஸ்டர் ஏனோக் அமுதா அவர்கள் ஜேம்பால இருந்து ரைஸ் அண்ட் டால் செய்ய போகிறாங்க. சகோதரர் காயத்ரி பஸ்வனகர்ல இருந்து பைசந்திரால இருந்து ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்கிறாங்க. சிஸ்டர் கோகிலா தாஸ் எம்மி கார்டன்ல இருந்து குருத்தோல் அவர்கள் தான் இன்னைக்கு ஸ்பான்சர். இந்த குருத்தோலுடைய ஸ்பான்சரே யாருங்க, கொஞ்சம் ஏன் சின்ன நம்ம முகத்தை பார்க்கறது பார்த்தா இவங்க தான் சிஸ்டர் கோகிலா தாஸ் அவர்கள். தேங்க்யூ சோ மச். ஒரு வாட்டி கை தட்டா ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். கட்டளை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ரேணுகா பைசந்திரால இருந்து அவர்கள் சட்னிங்க. ஸோ சிஸ்டர் ரேணுகா, சிஸ்டர் கஸ்தூரி அவர்கள், அப்புறமா சிஸ்டர் மகாலட்சுமி அவர்கள், சிஸ்டர் விஜயா அவர்கள், இவர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கார சட்னி எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வர போகிறாங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. தேவன் தாம் எங்கள் விசேஷங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாத நேற்று தினம் கோகிலா சிஸ்டர் அவர்கள் எம்மி கார்டன் ஒரு 2 kg ஆஃப் சுகர், 1/4 kg ஆஃப் டீ லீஃப்ங்க அண்ட் பிஸ்கெட் பேக்கெட்ஸ்ங்க, மேரிகோல்ட் பிஸ்கெட்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. தேங்க்யூ. இந்த காலவேளையில சிஸ்டர் மஞ்சு ரெபேக்கா அவர்கள் நமக்கு ஒரு 4 liters ஆஃப் மில்க் வாங்கி தந்திருக்காங்க. தேங்க்யூ. லாஸ்ட் வெனஸ்டே எங்களுக்கு எல்லாருக்குமே பானிபூரி அது மசாலா பூரி எங்களுக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ சோ மச். நாங்கெல்லாம் 2 பிளேட் சாப்பிட்டோம். நீங்க எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது, பட் இட் வாஸ் சூப்பர். தேங்க்யூ. சர்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் பானிபூரி கொடுத்துக்கிறாங்க. சம்திங் நியூ இல்லைங்களா? இது வரைக்கும் பன்னு காபி ரொட்டி வரைக்கும் பண்ண ஆளுங்க இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஜெயா எண்ணூர் கிராஸ்ல இருந்து ஒரு 500 ரூபீஸ் தந்திருக்காங்க. சிஸ்டர் செல்வி நாகர்பாலத்துல இருந்து ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்காங்க. சிஸ்டர் சஷி ரெபேக்கா பிரகாஷ் அவர்கள் ராமத்தி நகர்ல இருந்து ஒரு 1000 ரூபீஸ் ஃபார் சிலிண்டர் தந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. சோ ஜூலியானா சேவியர் அவர்கள் குட் ஃப்ரைடேக்காக ஒரு 600 ரூபீஸ் தந்திருக்காங்க. சகோதரர் ஞான பிரகாஷ் பிரதர் குட் ஃப்ரைடேக்காக ஒரு 500 தந்திருக்காங்க. சிஸ்டர் அல்போன்சா காளிதாஸ் அவர்கள் ஒரு 500 ரூபீஸ் தந்திருக்காங்க. குவைட்ல வந்துட்டு அவர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு வேர்டு வேற, ப்ராமிஸ் பண்ண ஒரு இடம் ஒண்ணு. கடைசியா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களை திருப்பி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 lakh rupees ஃபைன் இதை கட்டிட்டு திருப்பி பாரத தேசத்துக்கே அவர் வந்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சிஸ்டர் காந்தா அவர்கள், சந்தோஷ் காந்தா ராமூர்த்தி நகர்ல இருந்து அவர் ஒரு 500 தந்திருக்கிறாங்க. மம்தா கத்தாஸ்பூர்ல இருந்து ஒரு 500 தந்திருக்கிறாங்க. காட் பிளெஸிங். இன்னைக்கு சர்ச்ல ஒரு டெடிகேஷன் சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே சரத் பிரியா அவர்களுடைய ஃபேமிலி சார்பாக உங்க எல்லோருக்குமே ஸ்வீட்ஸ் இருக்குதுங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த காலையில நம்மளுடைய ஏசுமணி எபினேசர் அவர்கள் ஒரு ஃபேமிலி பேக்கெட்ஸ் ஆஃப் பிஸ்கெட் ஒரு 2 பேக்கெட்ஸ் தந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. சிஸ்டர் ஏஞ்சல் ஜான் அவர்கள் காக்ஸ்டவுன்ல இருந்து 1 kg ஆஃப் சுகர் அண்ட் 1/4 kg ஆஃப் டீ லீஃப் தந்திருக்காங்க. தென் பார்லிஜி ஃபேமிலி பிஸ்கெட் ஒன்னு தந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. நேற்று தினம் சகோதரர் ஷாம்லா ஆண்ட்ரூ ஜான்சன் அவர்கள் கம்யூனியனுக்காக ஒரு 3 பாட்டில் கம்யூனியன், ஏன்னா இந்த வாரம் 3 கம்யூனியன் இருக்குது, அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. குடுக்கிற கரங்களை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க சுவாசிக்கிறீங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. When you give to God, God will bless you. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி.
கந்தாரா. சோ திருப்பதி கந்தாரா இந்த மே மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நான் திருப்பதி கந்தாரால நான் இருப்பேன். சோ ப்ளீஸ் ப்ரே அபௌட் இட். அது ஒரு கூடார பண்டிகை போல நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் செய்த அந்த அணைக்கட்டு பொன் அணைக்கட்டுடைய மீட்டிங் வந்து வெரி சக்சஸ்ஃபுல். நிறைய பேர் மீட்டிங் கேட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுக்க முடியும். செப்டம்பர்ல ஒண்ணு கேட்டு இருக்காங்க. சோ we are all praying. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. பிகாஸ் வித்வுட் யுவர் பிரேயர் நாங்க அங்க போய் எதுவுமே செய்ய முடியாது. உண்மையே சொல்றேன், என்னோட போன் நம்பர் எப்படிதான் ஜனங்க கேட்ச் பண்ணாங்கன்னு தெரியலங்க. என்னுடைய நான் செகண்ட் லைன் ஒன்னு யூஸ் பண்றேன். என்னுடைய இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது. அதுல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சோ எனக்கு பிரேயர் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி நான் எனக்கே ஆச்சரியம், யாரு நம்ம குரூப்ல வந்துட்டு நம்ம நம்பரை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தான் தெரியுங்களா? என்னங்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்? என்னோட பர்சனல் நம்பர் சர்ச்ல தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்க 12 மணி 1 மணி எல்லாம் கால் பண்ணுவீங்க. பட் சில டைம் எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் நாங்க பிக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பட் என்னோட செகண்டரி லைன் கூட ஜனங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேபி கேலண்டர் ஏதோ ஒரு இதுல. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தயவு செய்து மே மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்னதுங்க பெராக்கா மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சகை பாஸ்டரோட நாங்கள் இணைய போகிறோம். மறுபடியாக கந்தாடா 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாங்க அங்க இருக்க போகிறோம். சோ திருப்பதி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் கந்தாடா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட். இட்ஸ் a beautiful place. மலை பிரதேசம், ரொம்ப அழகான ஒரு இடம், அழகான கிராமத்தின் மக்கள்கள். நீங்க உண்மையா அந்த இடம்லாம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். சோ சிஸ்டர் அல்போன்சா காளிதாஸ் அவர்கள் மறுபடியாக ஸ்பீக்கர் மினிஸ்ட்ரிக்காக ஒரு 500 தந்திருக்கிறாங்க. சிஸ்டர் ஜெனிஃபர் பீட்டர் அவர்கள் ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்கிறாங்க. ஜாய் கே சந்திரன் வந்து ஒரு 500 ரூபீஸ் தந்திருக்கிறாங்க. Thank you so much man. God bless you. God bless you. கர்த்தர் தாமே ஒவ்வொரு கரங்களையும் விசேஷமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போறார். It's time to give an offering to God. ஆண்டவருக்கு ஒரு கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா கொடுப்போங்க. பூமியின் குடிகளே, ஆண்டவர் இந்த காணிக்கை 30-60 வானத்தின் பல கடைகளாக நீர் ஆசீர்வதிங்க ராஜா. குறைவின்றி நிறைவுக்காக let God's name be glorified.
இருக்கிற ஒரு தேவன் காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் 128 நமத்தில் சகோதரர் சாமுவேல் பிரதர் அவர்கள் வாசிக்கபடியே கேட்டுக்கொள்கிறேன். நம்மத்தில டெடிகேஷன் பண்ண நம்மத்தில சகோதரர் சரத் மற்றும் பிரியா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். வாங்க. சங்கீதம் 128. ஆண்டவர் நிச்சயமாக இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிரக்கல் செய்திருக்கிறான்னு சொல்லி தான் நான் விசுவாசிப்பேன். அவர்கள் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஒரு டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவருடைய பிள்ளையானவன் என்னதுங்க, அந்த பொசிஷன் மாறாதனால அது சி செக்ஷன் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு ஒரு நிபந்தனைக்குள்ள கொண்டு வரும்போது அங்க சில கன்சல்டேஷனுக்காக மற்ற ஹாஸ்பிட்டல் லைக் பிலோமினாஸ் எல்லாம் அவர்கள் பார்த்தாங்க. அங்க போன உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையானவனே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியை என்ன பண்ணா பையன் குடிச்சிட்டான். குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுவாசிக்கிற அந்த குடல் அப்படின்னு அந்த லங்ஸுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஆயிட்டு நேரத்தால கிட்ட அவர்கள் எவ்வளவு டேஸ் இருந்தீங்க ஹாஸ்பிட்டலுங்க? 10 days இருந்தாங்க. approximately about 2 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க உட்கார்ந்துட்டு எல்லாருமே ஜெபம் பண்ணோம். எத்தனை பேருக்கு கவனம் இருக்கு? நான் போட்டோ கூட போட்டு காமிச்சிருப்பேன். நாம் ஜெபம் பண்ணோம். என்னதுங்க, ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு ஒரு half an hour கூட ஒரு சஸ்டைனபிள் இல்லையமா, half an hour கூட நிக்கலைங்க. ஸோ half an hour கூட நிக்கலைங்க. அவங்க குழந்தை வெளியே கொண்டு வந்தா அந்த நிக்கணும். அதுக்கு தான் அந்த மூக்குல எல்லாம் போட்டு இருப்பாங்க. அந்த அந்த பாப்பா அந்த போட்டோ இன்னும் நம்ம கிட்ட இருக்குது பாருங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து ராமன் சொல்லி எதிர்பார்த்தேங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்னைக்கு அங்க இருந்தாங்க. அவங்களுடைய 40th டே, பாப்பாவுடைய 40th டே அவங்களுடைய வீட்டுல நான் பிரேயர் மீட்டிங் போயிருந்தோம். மத்திய சுவிசேஷம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த படகுக்குள்ள வந்தாருன்னு சொல்லி என்னதுங்க, படகுன்ற அந்த வயிறுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போது என்னதுங்க, சீடர்கள் எல்லாருமே உள்ள பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தாமே அந்த சீடர்களை பார்த்து பேசல, படகை பார்த்து பேசினாரு. நீ சும்மா இரு, நீ என்ன பண்ணாத, காற்றிலும் கடலும் ஆண்டவர் அதிர்ச்சினார். அதே போல சகோதரிய தேவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து எனக்கு ஜீவ சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பாக கடவுளை பற்றி அவனுடைய நாமத்தை நாம now I hand over dedication service to our pastor. Hallelujah. Hallelujah. It is such a joy that we have a new member in the church. ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சர்ச்ல ஒரு புதிய அங்கத்தினர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். ஐயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. A lot of souls should be added. ஆண்டவருடைய நாமத்துல நிறைய ஆத்மாக்கள் இதே போல சபையில என்ன ஆகுங்க, சேர்க்கப்படணும். So it is a joy behalf of Brother Sarath and Sister Priya that God bless a wonderful child for them. ஆண்டவர் தாமே மறுபடியாக சகோதரர் சரத் மற்றும் சிஸ்டர் பிரியா அவர்களுக்கு இரண்டாவதாக தேவனை கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் தந்தார். Even in our last days of her maternity, she always used to come to the church. அவருடைய தனிப்பட்ட சாட்சி நான் பாத்தீங்கன்னா அவருடைய பிரசவத்துடைய கடைசி வாரமானவர் சர்ச்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. Brother Sarath's mother is a teacher. She was working for many years. I know her. பாருங்க, சரத்துடைய தாயார் வந்துட்டு இங்க இருந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருந்தாங்க. அவர்களே நான் ரொம்ப ஆண்டுகளாக எங்களுக்கு அவர்களே தெரியும். She is none other than the aunt of Sister Clara. அவர்கள் வந்துட்டு சிஸ்டர் கிளாரா சிஸ்டருடைய ஆண்டியாக இருக்காங்க. They all come from a spiritual background. அவர்களும் ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையிலிருந்து பின்னாலிருந்து வருகிறாங்க. So they all their forefathers, they all were into the ministry. அவருடைய முன்னோர்களும் ஊழியத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. So it is a joy that God is blessing the generations to generations. ஆண்டவர் தாமே தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் பிள்ளைகளோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். So put your hands together. மறுபடியாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை always good to thank the Lord. ஆண்டவரை துதிப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். He is the God of Abraham, Isaac and Jacob. அவர் நம்முடைய முன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாக இருக்கிறார். And today he is God for us. இந்த காலவேளை அவர் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So now Brother Sarath and Sister Priya, do you believe this child was being given from God? Do you believe it?
Okay, so do you believe that you will raise this child in the principles of God and the word of God? கர்த்தருடைய நியமங்களையும் கர்த்தருடைய வார்த்தையில இந்த பிள்ளையானவரை நீங்க வளர்ப்பீங்களா? So do you promise that you're going to live as he lives his life, he will stand for God? அவன் உயிரோடு இருக்கிற நாட்கள சபையுடைய ஆலயத்துக்கும் நியமங்களையும் நீங்கள் அவரை கொண்டு வந்து அவர்களை நீங்க வளர்ப்பீர்களா? So do you promise that he will give all the necessary things for his growth? அவனுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா விதமான நீங்கள் ஆசீர்வாதத்தினால, சம்பத்தினால, படிப்பினால, அறிவினால நீங்கள் அவனுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுக்கிறீர்களா? Do you promise that every Sunday after Sunday you bring him into the house of the Lord? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க அவனை ஆலயத்துக்கு நீங்க கொண்டு வருவீர்களா? Because your promises are very important today before the church and for the presence of God, and your voice will be heard in the kingdom of God. நீங்க கொடுக்கிற இந்த வாக்கு சபையாக நாங்களும் ஊழியக்காரர்களும் தேவனும் ஆண்டவர் தாமே நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். Because God has given this child. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். So you're giving back this promise back to God. இந்த வாக்கை மறுபடியாக தேவனுக்கே சமர்ப்பணமாக ஒப்புக்கொடுக்கிறோம். So this is very important as a church we should practice. சபையாக நாம் இவைகளை நாம் நியமமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். So the biological parents will take care, I know. பாருங்க, அவர்கள் மாம்சக்கூறிய தகப்பனும் தாயா இருக்கனால அந்த பிள்ளையானவரை அவர்கள் பார்த்து But there is an upper hand of God who is going to take from today. இந்த நாளிலிருந்து மேலான கரமானது இந்த பிள்ளையானவன் தன்னுடைய உள்ளங்கரத்துக்குள்ள தேவனை கர்த்தர் வைத்துக் கொள்வார். In all goodness, எல்லா நன்மையும், in all blessings, எல்லா ஆசீர்வாதத்தையும், in all growth, எல்லா வளர்ச்சியிலும், in all highness, எல்லா வாழ்வான விஷயத்திலும் that God will be with the dear child. இந்த பிள்ளையானவனுக்கு கர்த்தர் கரம் இருக்குது. Let's all raise our right hand. நம்முடைய வலது கரத்தை பிள்ளைக்கு நேராக உயர்த்துவோம். விசுவாசத்தோடு stretch towards this couples. இந்த பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி காமிங்க. We ask the Lord. ஆண்டவரிடத்தை நோக்கி கேட்போம். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Giving the wonderful child, O Lord. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தந்த நல்ல குழந்தைக்காக நன்றி. As Psalms 127:3 says. ஆண்டவரே, சங்கீதக்காரன் 127:3 சொல்லுகிறது போல that children are the heritage of God. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் சொல்லி தந்தார். Thank you for giving this wonderful child for this brother and sister, O Lord. இந்த சகோதர சகோதரிக்கு நீங்க தந்திருக்கிற பிள்ளைக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. Lord, we bless this child. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In the name of the Father, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, in the name of the Son and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே, and from today onwards, இந்த நாளிலிருந்து he will be called as Aiden Jordan. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஏடன் ஜார்டன் சொல்லி அவன் அழைக்கப்படுவான். He is called to be as Aiden Jordan. ஆண்டவரே, ஏடன் ஜார்டன் சொல்லி அழைக்கப்படுவான். He will be rise in the house of the Lord. தேவனுடைய வீட்டில் அவன் வளருவான். And he will rise as a man of God. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு தேவ ஊழியக்காரனாவே வளரணும் சொல்லி ஊழியக்காரராகி நாங்க பிரார்த்தனை செய்கிற சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக. And build the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை அவன் கட்டணும் தகப்பனே. No hindrance should touch him, O Lord. ஆண்டவரே, எந்த தடைகளும் மகனை தொடக்கூடாது. No evil eye should touch him, O Lord. எந்த துராத்மன் கண்கள் தொடக்கூடாது. As you protected Moses, மோசேயை நீங்க காத்ததை as you போல, protected Joseph, யோசேப்பை காத்ததை as you போல, protected David, O God, தாவீதை நீங்க காத்ததை போல, the same man protect Aiden Jordan, O God. ஆண்டவரே, ஏடன் ஜோர்டனை இந்த நாட்களை நீங்களும் காக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக. As a church we bless him, O God. சபையாக நாங்கள் ஒருமித்து இந்த பிள்ளையானவனை ஆசீர்வதிக்கிறோம். We bless your name upon his life. ஆண்டவருடைய நாமம் அவருடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக We ஜெபிக்கிறோம். give all the glory honor this morning. இந்த காலவேளையில் எல்லா துதி கனம் செலுத்துகிறோம். In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. So we have a certificate from the church. So தயவுசெய்து ரெண்டு பேரண்ட்ஸ் சைன் பண்ணிக்கணும். சொல்ற ஜான் ரவி பிரதர் சைன் பண்ணி அவங்களுக்கு டெடிகேஷன். உங்க வேலை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க டெடிகேஷன் பண்ணலன்னு சொன்னா ப்ளீஸ் கொண்டு வாங்க. This is going to be a very important time அவரோட லைஃப்ல. மறக்க முடியாத certificates. God bless you. வாங்க ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? Somebody is going to take a picture and send me. அவரை பாருங்க. Good one. Wonderful. It's time for communion. ராபோஜனத்தின் நேரம்.
ராபோஜனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் தயவு செய்து கீழே, ஒருவேளை ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷனா வெளியே யாருன்னா இருந்தா கொடுத்துருங்க. Because most of the people will walk out, so that's why. Okay. யாராகில் ஒருத்தர் ஆண்டவரே இந்த ராபோஜனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். We pray, we thank God for this communion, oh God. Communion, oh God. Communion, oh God. Something right? Hallelujah. Hallelujah.
Thank you, ஆண்டவரே. Thank you, ஆண்டவரே. என் முன் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டும் மரித்து போனாங்க. ஆனா நீங்க தருகிற ஜீவாப்பமும் என்றென்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்வோம் தகவல். ஆண்டவரே, இந்த மன்னாவை ஆசீர்வதிங்க. இந்த மன்னாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. பரலோகத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மன்னாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவல். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த அப்பத்தை ஆண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகவல். இயேசுவின் நாமத்தினால சபையார் யாவரும் புசிப்போம். பாத்திரங்களை வானத்துக்கு நேராக நாம் உயர்த்துவோங்க. Thank you God, thank you Jesus. Lift your vessel before the Lord. உம்முடைய பாத்திரங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த இரவேளையிலே தம்முடைய சீடர்களை அழைத்து அமர வைத்து தம்முடைய பாதங்களை கழுவி அதுக்கு பின்பு
அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். இது வாங்கி பூசிங்கள், இதனுடைய சரீரமாக இருக்குது. அதுக்கு பின்பு அவர் தம்முடைய சீடர்களுக்கு திராட்சரசத்தை தந்து, நான் உங்களிடத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன் சொன்னார். ஆண்டவர், இந்த உடன்படிக்கைக்காக நன்றி. ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை தகப்பனே. அவர் ஒளியில இருப்பதை போல் நாமும் ஒளியில நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஐக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தில் நம்மை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்குது ராஜா. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் மஞ்சுக்குள்ளாக இருப்போம். அவருடைய சத்தியம் நமக்குள் இராது தகப்பனே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ராபோஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக நாம் யாவரும் பானம் செய்வோம். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். பாத்திரங்களை வருகிற ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க. Let's lift our hand before God. ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி இந்த 4வது மாதத்தோடைய ராபோஜனத்துக்குள்ள நாங்கள் ஆண்டவரே பங்கெடுக்க அந்த கிருபைக்காக கிருத்தியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ரபா லேபே ரூகா ரமாந்திரே ரதியாந்த ரபோ ஷரி ரியாந்த ரபோ. இயேசுவின் நாமத்தினால நான் வந்த வனவாக நான் போக மாட்டேன். சொல்லுங்க, நான் வந்த வனவாக போக மாட்டேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. கிருபை, தயவு, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் எப்பொழுதுமே என்னோடு இருக்கணும். சபையார் யாவரும், சபையார் யாவரும், சபையார் யாவரும் எனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் என் பட்சமாக இருந்தால் எனக்கு விரோதமாக எழுப்புகிறவன் யாராக இருக்க முடியும் தகப்பனே. எல்லா வியாதி தூதனுடைய கட்டளை கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. every sickness in the body இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆண்டவரே, எல்லா கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, எல்லா டயபிட்டிஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, எல்லா கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எல்லா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால, எல்லா ரத்தப்போக்கு வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, எல்லா கண்களுடைய விழி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எல்லா முட்டி வலிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, எல்லா இடுப்பு வலிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, ஆண்டவரே எல்லா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, எல்லா ஒபிசிட்டிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தகவனே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடங்க ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆண்டவரே எல்லா கேன்சர் செல்லுகளை உடைக்கலாம், கேன்சர் செல்லுகளை டிஸ்ட்ராய் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நெகட்டிவ் ஸ்பிரிட்டுங்க கட்டாஞ்ச கொள்ளுகிறோம் தகவல் காரணம். We thank God, we thank God, we thank God. ஒருவேளை நமக்கு அவசியமாக இருக்காது, ஆனா தேவைப்பட்டவர்கள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நீ செய்கிற ஒரு பிரார்த்தனை அவர்களை தொடப்படும், நீ செய்கிற ஒரு ஜெபம் அவர்களுக்கு தொடப்படும், நீ எடுக்கிற வேண்டுதல்கள் அவர்களுக்கு தொடப்படும். ஒரு மாற்றுதலை கர்த்தர் கொடுப்பா. கர்த்தரை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் வேதனையோடு இருக்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் வேதனையோடு இருக்கிற தொடுங்க ஆண்டவரே, கண்ணியோடு இருக்கிற தொடுங்க ராஜா. என்னால் பணத்தை கட்ட முடியல சொல்லுங்க தொடுங்க ஆண்டவரே. சிறைச்சாலையில் இருக்கிறவர்களா ஜெபிக்கிற தகவல் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, விசேஷமா ஜான் ஜெபராஜனுக்காக ஜெபிக்கிற தகவல். கர்த்தர் கிருபையா இருங்க, இரக்கமா இருங்க, தயவா இருங்க ஆண்டவரே. எத்தனை வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பக்கமாக அனுப்பிங்க ஆண்டவரே, கர்த்தர் பக்கமாக கொண்டு வந்து ராஜா ஆண்டவரே. எதிர்நாள் நீர் பார்த்துக் கொள்ள முடியாத இந்த காலவேளையில சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க. ஒரே ஒரு ஊழியக்காரன் கீழே விழக்கூடாது, ஊழியக்காரன் கீழே விழக்கூடாது, ஊழியக்காரன் கீழே விழக்கூடாது. நீங்க காத்துக் கொள்ளுங்க ராஜா. கொலை பேசுகிற ஊழியர் நான் அல்ல ஆண்டவரே, கொலை பேசுகிற ஊழியக்காரர்கள் நாங்க அல்ல, நாங்க தூக்குற ஊழியக்காரர்கள் ஜெபத்தை தூக்குறேன்னு சொல்றேன் நாமத்தில். ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதனையோட, கசப்போட, கண்ணீரோட, வியாமலத்தோடு இருக்கிறவர்களுக்காக கடந்த வாரத்தில் சண்டி குமார ராஜா அருமையான ஊழியக்காரர்கள் ஆண்டவர் தலையில அடிபட்டது தகப்பனே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சபை நடக்க கூடாதுன்னு சொல்லி தலைமையிலே அடிச்சிருக்கிறாங்க தகப்பனே. ரத்தக்கோலம் போல் வந்தது ராஜா. சந்தைங்க, சந்தைங்க
ஒவ்வொரு இருதயங்களை சந்திங்க, ஒவ்வொரு ஊழியங்களை சந்திங்க. தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தினால ஆண்டவர் அநேக நீதிமான்களை நீங்கள் ரட்சித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த காலங்களை விசுவாசித்து பிரார்த்திக்கிறோம். எங்களை கிங்டம் பில்டரா மாற்றுங்க, ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அந்த கனமான ஊழியத்தை தாங்க ஆண்டவர். எங்க சபையில ஒரே ஒரு விசுவாசி கூட தகப்பட மற்ற ஊழியக்காரர்களை குறைவா எண்ணக்கூடாது, குறைவா பேசக்கூடாது, குறைவா பேசக்கூடாது. அந்த மாதிரி நாவல நீங்கள் சபிக்கவில்லை. நான் சபிக்கிறேன், குறை பேசக்கூடாது ராஜா, குறை பேசக்கூடாது. அவளுக்காக மண்டி போட்டு ஜெபிக்கணும், அவளுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பொண்ணு அணைக்கட்ட இடத்துல எத்தனோ பேர் தியாகமாக இருந்தாங்க, தியாகமா இருந்தார் தகப்பனே. அப்படியாக நிறைய ஊழியக்காரர்கள் எழுப்பினா அந்த பட்டணங்கள் அசைக்கப்பட இயேசுவின் நாமத்தில். Lord, we promise that we going to pray for our servants. என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு கனமான ஊழியத்தை தாங்க விளஸ்தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சாவபோதர்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் நம்மோட சபையார் யாவரோட சதா காலத்தில் நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya.